செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம். வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 6வது ராசி, சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி, உத்தியோகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். புதன் தான் வந்து மாமனுக்கு அதிபதி, நண்பர்களுக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி. அதிபதி அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து அவர் தான் ஓனர். அனைத்து வகையான பேச்சாளர்கள் எல்லாமே வந்து புதனுடைய அம்சம்தான். நல்ல பேச்சாளராக இருக்கிறாங்க, பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறாங்க, அப்புறம் வந்து டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து புதனுடைய அம்சமாக தான் வந்து வருவாங்க. புதன் நல்லா இருந்தால் தான் வந்து நல்ல ஒரு பேச்சாற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும். பேச்சின் மூலிமா வந்து மக்களை வந்து கவர்றது இது எல்லாமே வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்கும்போது தான் வந்து அதை செய்ய முடியும். கம்சன் தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரிகளுக்கு எல்லாமே வந்து புதனுடைய ஆதிக்கம் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு முதலுமே போடாமல் வந்து கம்சன் அடிப்படையில் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா புதனுடைய அம்சம் வந்து அங்கே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் துறை, பேப்பர் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே வந்து புதன் தான். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறது, அப்புறம் புத்தக கடை வச்சுருக்கிறது, அப்புறம் செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறது, இது எல்லாமே வந்து புதனுடைய அம்சம்தான். புதன் நல்லா இருந்ததுன்னா தான் அந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுத்தி அவங்கள வந்து மென்மேலும் வளர வந்து செய்யும். சிற்பம் வந்து வடிப்பாங்க, ஓவியராக இருப்பாங்க, இதெல்லாமே வந்து புதனுடைய அம்சம்தான். புதன் நல்லா இருக்கும்போது தான் வந்து அந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுத்துவார். ஒருத்தங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து அதிபதி வந்து புதன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்புக்கு அதிபதி, நாக்குக்கு அதிபதி புதன் தான். புதன் வந்து நல்ல சுபகிரகங்களுடைய தொடர்பில் நல்ல முறையில் இருந்தார்னா நரம்புலையோ இல்லை நாக்குலையோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே புதன் வந்து பாவகிரகங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து நரம்பு பிரச்சனை வரும், பேச்சு வந்து சரியாக வராது, திக்கி திக்கி பேசுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான திசையாக இருக்கும். புதனுக்குண்டான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது 5ஆம் எண் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக வந்து வரும். அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது, அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே வந்து புதனுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரமாக வந்து இருக்கும். டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசிக்கு வந்து சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா, பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பார்க்கும்போது சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. ஏன்னா சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும். மனம் மகிழ்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு. அந்த சோம்பேறித்தனம் இருக்காது, எதையுமே வந்து சுறுசுறுப்பாக வந்து செய்வீங்க. அப்புறம் வந்து எண்ணெய் ஓட்டங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா எண்ணெய் ஓட்டத்துக்கு அதிபதி வந்து சந்திரன் தான். அந்த சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகும்போது அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே கேது தான் வந்து ஞானக்காரகன். ஞானம் வந்து அதிகமாக கிடைக்கும். என்ன கேதுகிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு விரக்தி கிரகம், சன்னியாசி கிரகம். அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் இந்த கேதுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தனிமையை அதிகமாக விரும்புவாங்க, யாருக்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டாங்க. 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஜீவ சமாதிகளுக்கு போய் அதிகமாக வந்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கேதுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து அதை செய்வாங்க. அப்போ உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது அந்த தன்மையை வந்து கொஞ்சம் கொடுக்கும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வை வந்து வாங்குறார். ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை விழுந்து உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். 3ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 3ஆம் இடத்துல என்ன இருக்குது, தகவல் தொடர்பு, பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 3ஆம் இடம் தான். எழுத்து துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து தைரியம், மனோபலம், இதெல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு.
எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் தான் வந்து முயற்சிகளை குறிக்கிறது, சிறுதூர பயணங்களை வந்து குறிக்கிறது. 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால வந்து ஒரு இடத்துல உட்காந்து உங்களால் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை வந்து குறிக்கிறது, மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமரும்போது உங்களால் ஒரு இடத்துல வந்து உட்காந்து வேலை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், தனாதிபதி, பாக்கியாதிபதி, அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். டிசம்பர் 2ஆம் தேதி வந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவானை குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு, அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். தன விஷயங்கள், பாக்கிய விஷயங்கள் எல்லாமே வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும், பண வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். 5ஆம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, உள் உணர்வுகளை வந்து குறிக்கிறது, குலதெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இறை வழிபாடு வந்து அதிகமாக வந்து பண்ணுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு வந்து ஏற்படும். குடும்பாதிபதி, பாக்கியாதிபதி வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால புத்தர பாக்கியத்தில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்தர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. மன மகிழ்ச்சி வந்து சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே வந்து நடக்கும். அந்த அளவுக்கு வந்து அது பவர் கொடுக்கும். யோகாதிபதி வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு. அதுவும் வந்து குரு பார்வைக்கு வந்து வர்றது வந்து அதை விட சிறப்பு. அப்படிங்கும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம்தான். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல யோகாதிபதிகள் எல்லாமே வந்து நல்லா பலமாக இருக்கிறாங்க. சனியும் வந்து நல்லா பலமாக இருக்கிறார். சுக்கிரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வந்து வர்றார். உங்கள் ஜென்ம ராசிக்கும் வந்து குரு பார்வை இருக்குது. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கும் வந்து குரு பார்வை இருக்கிறது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து டிசம்பர் மாத கிரக நிலைகள் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும்போது, அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது டிசம்பர் 11-12 உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது அந்த 2 நாட்கள் 11-12 இந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகள் வந்து எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஏதாவது பயணங்கள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறது வந்து சிறப்பு. அந்த நேரத்தில் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க. அப்படி செய்யும்போது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும். அப்புறம் தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனைகளை வந்து தலையிடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து யோகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 நாட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு. எப்போ அப்படின்னா டிசம்பர் 5-6 அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது சுக்கிரன் மேலே வந்து பயணிப்பார், குருவுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அதாவது டிசம்பர் 5-6 அந்த 2 நாட்கள் வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அந்த 2 நாட்களை வந்து முக்கியமான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க. ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனா அந்த மாதிரி நேரத்தில் எடுக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது சாதகமாகவே முடியும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். கன்னிராசிக்காரங்க வந்து திருமண வயதில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய எதிரிஸ்தான அதிபதியும் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து நீச்ச நிலை அடைகிறார். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.